ஸ்கூல் படிக்கிறப்ப பெருசா தியேட்டருக்குலாம் போய் படம் பார்த்தது கிடையாது. தமிழ் ராக்கர்ஸ் மாதிரி ஒரு சோர்ஸும் கிடையாது படத்தை டவுன்லோட் பண்ணி பார்க்கிறதுக்கு. சோ எங்களுக்குலாம் ஒரு சிம்ம சொப்பனமா இருந்தது சிடி கடை. அப்படி அங்க 40 ரூபாய்க்கு சிடி வாங்கி பார்த்த ஒரு படம் தான் கிளாடியேட்டர் படம். அந்த மாதிரி இருக்கும். 24 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு அந்த படத்தை போட்டு பார்த்தாலும் தரமா இருக்கும். அப்பேற்பட்ட படத்தோட செகண்ட் பார்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பார்க்க தான் போறோம். கொஞ்சம் கூட அந்த ஃபீலும் அந்த வைபும் குறையல. இந்த படத்தோட பிளஸ் எது அப்படின்னு நான் சொல்லுவேன், டைரக்ஷன் தான். பக்காவா பண்ணிருக்காங்க. ஏன்னா ரெண்டு படத்துக்கும் உள்ள கண்டினியூட்டி பக்காவா இருக்கு. இந்த படத்தை எதுக்கு 24 வருஷம் வெயிட் பண்ணி எடுத்தாங்கன்னு தான் எனக்கு ஒரு விஷயம் ஒத்து போகுது. மேக்ஸிமஸோட பையன் லூசியஸ் ஒரு 6-7 வயசு இருக்கும்போது ரோமை விட்டு அவங்க அம்மா வந்து பாதுகாப்பு கருதி அனுப்பி வைப்பாங்க. அதே மாதிரி அவர் ஒரு கிளாடியேட்டரா ரோமுக்கு திரும்பி வரும்போது லூசியஸ்க்கு ஒரு வயசு 30 இருக்கும்னு வச்சுக்கோங்க. முதல் படத்துக்கு இந்த படத்துக்கு உள்ள இடைவெளி 24 வருஷம். முதல் படம் வந்தப்ப லூசியஸ்க்கு 6 வயசு. கால்குலேட் பண்ணீங்கன்னா ஒரு 30 வருஷம் சிங்க் ஆகுதுல. ஆனா இந்த படத்துல பெரிய மைனஸ் என்னன்னா வில்லன் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல. பார்ட் 1 பக்காவா இருந்ததுக்கு காரணம் வில்லனிசம். வில்லன் கமோடஸா நம்ம இப்போதைய ஜோக்கர் ஜாக்வின் ஃபீனிக்ஸும் நடிச்சிருப்பாங்க. இவ்வளவு ஏன் அந்த வில்லனிசத்தை தரமா பண்ணதுக்காண்டி ஆஸ்காருக்கு நாமினேட் ஆனப்பல ஜாக்வின் ஃபீனிக்ஸ் அது மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன் இல்ல. அந்த ஒரு குறை. அப்புறம் ரோம் ஆம்பி தியேட்டருக்குள்ள தண்ணி நிரப்பி ஒரு படகு ஃபைட் ஒன்று அதை தவிர்த்து இருக்கலாம். மற்றபடி ஓவராலா படம் நல்லா இருக்கு.